வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த அமர்வில் மனம், மனவளம் என்பதை பற்றி சிந்திக்க போறோம். ஏன் இதை பற்றி சிந்திக்கணும்? மனம்தான் மனிதன். மனம்னு ஒண்ணு இல்லைன்னா மனிதன்லோ வாழ்க்கையிலையோ ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா என்ன? இப்போ உணர்வு இருக்கு இல்லைங்களா? உறங்கும் போது எந்த உணர்வும் இல்லை. உறங்கி விழித்த பிறகு மீண்டும் உறங்கும் வரை நமக்கு மனம் இயங்குது. ஏதாவது உணர்றோம். பசி உணர்வு, தாக உணர்வு, தட்பவெட்ப நிலை வேறுபாடு உணர்வு, உடல் கழிவுப் பொருள் உந்து வேக உணர்வு, அப்புறம் ஓசை உணர்வு, ஒளி உணர்வு, வாசனை உணர்வு, சுவை உணர்வு, ஸ்பரிச உணர்வு எல்லாம் பண்றோம்ல. அப்படி உணரும் போது ஒண்ணு இன்பமா இருக்குது அல்லது துன்பமா இருக்குது. அப்போ ஒண்ணு இன்பத்தை உணர்றோம் அல்லது துன்பத்தை உணர்றோம். அதுல துன்ப உணர்வை நாம விரும்புறது இல்லை, ஆனா துன்ப உணர்வு வருது இல்லைங்களா? இப்ப சாப்பிடுறீங்க, ஏதோ சாம்பார் நல்லா இருக்குது, ஆனா ஒரு அளவுக்கு மேல சாப்பிட முடியல, ரசம் வேணும்னு கேட்குறீங்க, ரசம் சுவையா இல்லை அல்லது ரசம் இல்லை. இப்ப கூட உங்களுக்கு மனசுக்கு துன்பமா இருக்கு இல்லையா? இல்ல இந்த ரசம் ரொம்ப காரமா இருக்குது, அப்ப கூட துன்பமா இருக்கு. இந்த காரமா இருக்கிறதுக்கு உடம்புல துன்பம் ஏற்படுது. ரசம் சுவையா இல்லை அல்லது ரசமே இல்லை, மனசுக்கு துன்பமா இருக்கு. ஒண்ணு உடலுக்கு துன்பமா இருக்குது, இன்னொன்னு மனம். இதெல்லாம் மனம்தான் உணருது இல்லையா? இதான மனம். மனம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இந்த மனம் என்ன பண்ணுது? இப்ப மனம்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா இல்லையா? சரி, இந்த மனம்னு ஒண்ணு இருக்கு. இதான் மனம். உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல். சிந்திக்குது இல்ல? நம்ம அடுத்த வேளை என்ன சாப்பிடணும்? ஓ, இந்த ஹோட்டல் சரியில்லை, அடுத்த முறை இங்க வரக்கூடாது. இப்படிலாம் சிந்திக்கிறீங்கல்ல? அப்ப உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல், இதெல்லாம் மனம். இந்த மனம்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சிட்டீங்க, நீ சொல்றீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் சொல்றேன். உடம்புல உயிர் இல்லைன்னா இந்த மனம்ங்கிற உணர்வு, உணர்தல், சிந்தித்தல் உண்டா? அப்ப எது மனம்னு தெரியுதா? உயிர் தான் மனம். சரி, உயிரை பார்த்திருக்கிறோமா? பார்க்கல, அதனால உயிர் இல்லைன்னு சொல்றோம். கரண்ட் பார்த்திருக்கீங்களா? விளக்கு எரியுது, ஃபேன் ஓடுது, மைக்கு வேலை செய்யுது. அது மாதிரி நமக்கும் உயிர் இருக்குதான்னா, இருதயம் நாடி துடிப்பு இருக்குது, மூச்சு ஓடுது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது. இதை வச்சுதானே கரண்ட் உயிர் இருக்குன்னு சொல்றீங்க. அவன் கரண்டையும் பார்க்கல, உயிரையும் பார்க்கல, ஆனா உயிர் இருக்கு. உடல் தனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உயிர் இல்லாத உடல் பார்த்திருக்கீங்கல்ல? பிணம், அதுக்கு மனம் உண்டா? இப்பதான் உறுதியாகி போச்சு. ஏன்னா அந்த பிணத்துல என்ன இல்லை? உடல் இருக்குது, இன்னொன்னு என்ன இல்லை. அப்ப எது மனம்? சூப்பர், முடிஞ்சு போச்சு. இதுல சந்தேகம் வந்திருக்கா? இன்னும் இருக்கா? அப்பா, மனம்னா என்ன?
எத்தனை நிமிஷத்துல சொல்லி இருக்கிறோம்ங்க? 3 நிமிஷம். உங்களுக்கு மனம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சா இல்லையா? உயிர் தான் மனம். இப்ப அடுத்த கேள்வி, உயிர்னா என்ன? எது உயிராக இருக்கிறது அப்படின்னா, இப்ப இங்க மின்சாரமா இருக்கிறது மின்காந்த சக்தி. மின்சாரம்ங்கிறது அது ஒரு காந்த சக்தி. நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு காந்த சக்தி இருக்கு. இப்படி கை வச்சு பார்த்தா தெரியும். ஓ, அப்ப இந்த காந்த சக்தி தான் உயிர். சரி, அடுத்த கேள்வி. இப்போ இந்த காந்த சக்தின்னா என்ன? அடுத்த கேள்வி, இது எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்ம உடம்புல இந்த எலக்ட்ரான் உயிர் துகள்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மின் அணுக்கள்னு சொல்றோம். அது மாதிரி அந்த உயிர் துகள்கள் நம்ம உடம்புல இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4ம் சரியா இருக்கிற இடத்துல, 4ம் சரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமா காற்று ஒரு 20 யூனிட், வெப்பம் ஒரு 20 யூனிட், நீர் 20 யூனிட், நிலம் 20 யூனிட், 80 ஆச்சா? இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். உடனே அதுக்கு உள்ளால ஒரு 20 யூனிட் விண் உள்ள வந்துடும். இப்ப 100 யூனிட் ஆயிடுச்சு. இப்ப 5 வந்துருச்சா? இந்த 5 வந்துச்சா இல்லையா? இப்ப இந்த உயிர் என்ன பண்ணுது? உடம்புக்குள்ள சுழண்டு ஓடுது விண். இப்ப எங்க ஒரு சுழற்சி இருந்தாலும் அங்க இருந்து ஒரு காந்த அலை வரும் ஒரு விண்ணுல. எப்படின்னா, நெருப்பு எரிஞ்சா ஒளி வருமா வராதா? இது மாதிரிங்க இந்த விண்ணுல இருந்து காந்த சக்தி வருது. ஏற்கனவே காற்று இருக்குது, வெப்பம் நெருப்பு இருக்குது, அழுத்த காற்று இருக்குது, நீர் இருக்கு, நிலம் இருக்குது, அதுலயும் விண்ணு இருக்கு. அந்த விண்ணுல இருந்தும் காந்த சக்தி வருது. அந்த காந்த சக்தியோட இந்த காந்த சக்தி சேர்ந்தாதான் அதுக்கு பேரு ஜீவகாந்தம். அப்பதான் அதுக்கு உணர்வு வருது. அது வரைக்கும் உணர்வு வராது, உணரும் திறன் இருக்காது. அப்போ இந்த காந்தத்துக்கு என்ன பேருங்க? ஜீவகாந்தம். இந்த 5 சேர்ந்து இருக்கணும். முதல்ல 4 இருக்கும், அதோட 5 வருது வச்சுக்கோங்களேன். இந்த 5 பௌதீக பிரிவுகளும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல ஒன்று கூடும் போது எல்லாம் கரையும் அல்லவா? விண்ணு அழியும், விண்ணு தோன்றுது, இயங்கும், அழியும். அப்ப அழியும் போது கரையும், இந்த ஐஸ் கரைகிற மாதிரி. அப்படி கரையும் போது அங்க ஒரு காந்த அலை வருது பாருங்க, இதுதான் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் தான் அப்படி தொடுவதை உணருது, பசிய உணருது. சரிங்களா? அதனாலதான் உயிர் போன பிறகு யாருக்கா பசிக்குமா? ஓ, இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. பசிய உணர்றது ஜீவகாந்தம், அதான் மனம். புரியுதுங்களா? அந்த ஜீவகாந்தத்துக்கு பெயர் தான் உயிர். சொன்ன இங்க மின்காந்தம் உயிர், இங்க ஜீவன்கள்ல ஜீவகாந்தம். அப்போ அந்த ஜீவகாந்தத்துக்கு இது அறிந்து கொள்ளுகிறது. இது அழுத்தம், இது சுவை, இது வாசனை, இது ஒளி, இது ஓசை, இது துன்பம், இது இன்பம்.
என்கிற உணர்வு, அறிந்து கொள்ளுகிறது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை அறிகிறது, இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்கிறது. பாருங்க. அப்போதான் என்ன சொன்னாங்க, அந்த ஜீவகாந்தத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் தெய்வம் அப்படிங்கிற அறிவு. இந்த காந்தத்துக்குள்ள ஒரு அறிவு இருக்குங்க, அதுக்கு பேர் தான் தெய்வம். அந்த அறிவு தான் இங்கே தோல் மூலமா அழுத்தத்தை உணருது, நாவின் மூலமா சுவையை உணருது, மூக்கு மூலமா வாசனை, நாக்கு கண்ணு மூலமா ஒளி, காது மூலமா ஓசை உணருது. அப்ப சீவகாந்தத்துக்குள்ளதானே இருக்குது அறிவுன்னு சொல்றாங்க ஞானிகள் சொல்றாங்க. அதை முதல்ல உறுதிப்படுத்தணும். இப்போ உள்ளுக்குள்ள அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்குதா? இப்ப காந்தம் வரைக்கும் ஒத்துக்கிட்டீங்க, காந்த சக்தி இருக்குதுன்னு. அறிவு இருக்குதுன்னு எப்படி ஒத்துக்கிறது? இப்ப சொல்ற, நல்லா கேளுங்க. இப்ப நம்ம உடம்புல காந்த சக்தி இருக்கு, அதுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்றேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இதுவரைக்கும் டெய்லி சாப்பிடுறோம்ல, இந்த சாப்பாடு ரசமாகி ரத்தமாகி சதையாகி எல்லாம் ஆகுது இல்ல. சதையாகுதுன்னு வச்சுங்களேன், சதையில என்ன இருக்கு? செல்ஸ் இருக்கு. செல். நம்ம அரிசி பருப்பு காய்கறி பழம் தானே சாப்பிட்டோம், அது மாமிசம் கூட சாப்பிட்டோம். இந்த உணவை ரத்தமா மாத்துது பாருங்க, அது இந்த உடலா, உடலுக்குள் இருக்கிற உயிரா, காந்த சக்தியான்னா காந்த சக்தி தான். ஏன்னா உயிர் போன பிறகு உணவு யாருக்கும் ரத்தமாக மாறாது, சதையாக மாறாது, செல்லா மாறாது. இதைத்தான் மாதிரி சொல்றாங்க. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து, இந்த நாள சக்தி எல்லாம் சொல்றோம் இல்லவா, இன்னொரு உயிரை உண்டாக்கணும்னா இதெல்லாம் யாரு செய்யறா? அதுக்கு ஒரு அறிவு வேணுமா வேண்டாமா? நம்ம சாப்பாட்டுல இருந்து கண்ணுல உள்ள செல்லு அழிஞ்சு போகுது, அதுக்கு கண்ணு செல்ல உண்டாக்கு செய்யுது. நாக்குல உள்ள செல்லு, தோல்ல உள்ள செல்லு, எலும்புல உள்ள செல்லு, எல்லா செல்லுகளும் அழியுது இல்ல. ஒரு நிமிடத்துல 300 கோடி செல்கள் அழிகின்றன. அத்தனை செல்லையும் நாம சாப்பிட்ட ஒரே சாப்பாடை வச்சு, இருதய செல்லு, குடல் செல்லு, ஈரல் செல்லு, தோல் செல்லு, முடி செல்லு, அப்பா இப்படி உணவை கொண்டு இத்தனை செல்லுகளை செய்யறதுக்கு அந்த சிவகாந்தம்ங்கிற உயிருக்கு உள்ள அறிவு இருக்குதா இல்லையா? இருக்குமா இருக்காதா? இப்போ நமக்கு அறிவு இருக்கிறதுனால நம்ம நிறைய பல பொருட்களை உற்பத்தி செய்யறோம், உண்டாக்குறோம், ஆக்குகிறோம். சோறு ஆக்குகிறோம், குழம்பு ஆக்குகிறோம், ஆடை ஆக்குகிறோம், பருத்தி மற்ற கலர் இது என்னமோ போட்டு தானே பண்றீங்க. எல்லாம் பல பொருட்களை சேர்த்து நூலாக்கி துணி ஆக்கி தச்சு, இதுக்கு ஒரு அறிவு இருக்குதா இல்லையா? அப்ப இது மாதிரி அந்த உணவை உடலா மாத்துத, உணவை வச்சுக்கிட்டு உடல் செய்யுத, இத்தனை உறுப்பு செய்யுத. அப்ப அங்க ஒரு அறிவு இருக்குதா இல்லையா? இந்த அறிவு இப்ப நமக்கு இருக்கிற அறிவுன்னு சொல்றோமே, நாம சோறாக்குறோம், துணி செய்யறோம், ஒரு கார் செய்யறோம், ரோபோ செய்யறோம், எந்திர மனிதனை செய்யறோம். இதை விட மேலான அறிவா இல்லையா? மேலான சூப்பர் கான்சியஸ். ஏன்னா அது செய்யற வேலைய நம்மால செய்ய முடியாது, மனித மனதால் செய்ய முடியாது. ஆனா மனசுக்கு அறிவு இருக்கு, ஆடை செய்யற அறிவு இருக்குது, எந்திர மனிதனை செய்யற அறிவு இருக்குது, எத்தனையோ விஞ்ஞான கருவிகள் செய்யறோம் இல்லையா? எல்லாம் அறிவு இருக்கு.
மரத்தை கொண்டு பர்னிச்சர் செஞ்சிருக்கிறோம். ஆனா மரம் செய்யற அறிவு நமக்கு இல்லை. இல்ல, பஞ்ச கொண்டு ஆடை செய்யறோம், பஞ்சு செய்யற அறிவு இல்ல. அப்ப மனித மனத்துக்கு இருக்கிற அறிவுக்கு மேலான ஒரு அறிவு இருக்குதா இல்லையா? இப்ப இந்த உடலை செஞ்சது யார்? அந்த உயிர் தானே. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இந்த உயிர் தானே, ஜீவகாந்தம் தானே அம்மா சாப்பிட்ட உணவை வச்சு இந்த உடலை கட்டி செய். இப்ப மனிதனை செஞ்சிருக்குதே, அது மட்டுமா? பஞ்சபூதங்கள் எல்லாம் செஞ்சிருக்குது. மண்ணை செஞ்சு, நிலம், நீர், நெருப்பு. யாருக்காவது இரும்பு செய்ய தெரியுமா? பொண்ணு செய்ய தெரியுமா? சுண்ணாம்பு செய்ய தெரியுமா? சுண்ணாம்பு வேக வச்சு வெத்தலை போட தெரியும். சரி சரி, ஒண்ணு நமக்கு தெரியாது. சூரியன பூமியை செய்ய தெரியுமா? தண்ணி செய்ய தெரியுமா? அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருந்துகிட்டு அந்த ஜீவ காந்தத்துக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவுக்கு பெயர் தாங்க மேலான அறிவு, சூப்பர் கான்சியஸ், பேரறிவு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? தெய்வம். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, ஜீவகாந்தத்துக்குள்ள தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம் தான் இந்த உடல்ல ஜீவகாந்தம் இயங்கும் போது உடல்ல கருவிகள் இருக்குது. அந்த கருவி மூலமா என்ன பண்ணுதுங்க? தோல் மூலமா அழுத்தத்தை உணருது, நாவின் மூலமா சுவையை உணருது, மூக்கின் மூலமா வாசனையை உணருது, கண்ணு மூலமா ஒளிய உணருது, காது மூலமா ஓசையை உணருது, மூளை மூலமா சிந்திக்குது, ஆராய்ச்சி. இதான மனம். அப்போ எது மனம்? அந்த ஜீவகாந்தத்துக்குள்ள இருக்கிற பேரறிவாகிய தெய்வம் தான் மனமாக இருக்கிறது. இதத்தான் மகரிஷி சொன்னாங்க, மனதின் மறுமுனை தெய்வம், தெய்வமே மனிதனிடம் மனமாக விளங்குகிறது. இதுதான் மனம். இப்ப மனம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஏதாவது இருந்தா கேளுங்க. இப்போ எனி டவுட்? ஒண்ணும் இல்லை. ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ மனம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மீண்டும் சொல்றேன், மனம்னா என்ன? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு சிந்திக்கும் ஒரு திறன். எது சிந்திக்கிறது? உடம்புக்குள்ள இருக்கிற உயிர். ஏன் உயிர் இல்லைன்னா இந்த உணர்வு எல்லாம் இருக்காது. உயிருங்கிறது என்ன? இந்த உடல் கருவிகளை இயக்குகிற மின்சாரம் மாதிரி. இங்க மின்சாரத்துக்கு பேரு மின்காந்தம், நம்ம உடம்புல இருக்கிறது ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் எப்படி உற்பத்தி ஆகுது? இங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணுங்கிற 5 பஞ்சபூதங்களும் ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இசைவாக இயங்கும் போது அது கரையுது. அந்த கரைசலுக்குள் ஒரு அறிவு இருக்குது. அதுதான் எப்படி பண்ணுது? நம்ம உண்ணுகிற உணவை உடலா மாத்துது, 7 தாதுக்களாக மாற்றுகிறது, உடல் செல்களாக மாற்றுகிறது. இது பேரறிவு, சூப்பர் கான்சியஸ். இதுதான் இந்த உடலை ஆக்குகிறது. ஆகையால் நம்ம இப்ப இந்த உடலை யாரு செஞ்சான்னு சொல்றோம்? ஆண்டவன் படைச்சான், ஆண்டவன் செஞ்சான், கடவுள் இந்த உடம்ப செஞ்சிருக்கிறாரு. அப்போ எது தெய்வம்னு தெரிஞ்சு போச்சு. ஜீவகாந்தத்துக்குள்ள இருக்கிற அறிவு தான் தெய்வம். அதே தெய்வம் தான் என்னப்படும் இந்த உடல்ல இருக்கிற கருவிகள் மூலமா அழுத்தம், ஒலி, சுவை, வாசனையாக இந்த காந்தம் தான் வெளியேறுது. உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் தான் வெளியேறுது. இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க, தோல் வழியா வெளியேறுது இல்ல, நாவின் மூலம், மூக்குல, கண்ணுல, காதல். எப்ப வெளியேறுங்க? வெளியில இருந்து இப்போ ஒரு ஒளி வந்தாதான் கண்ணுல இருந்து வெளியேறும். இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்க, வெளியில எந்த சத்தமும் வரல, நான் கூட பேசாம இருக்கிறேன்,
காது வழியா செலவாகுமா? ஆகும். சும்மா லேசா ஒரு யூனிட் போயிட்டு இருக்கோம், நான் 5 யூனிட்ல பேசுறேன், இங்க இருந்து வர்ற ஓசை உங்க ஜீவகாந்தத்தை எழுச்சி பெற வச்சு காது வழியா 5 யூனிட் செலவு பண்ணிடுது. அப்ப நீங்க இருட்டுல இருக்கிறீங்க, கண்ணு வழியா செலவாகல, வெளிச்சம் வந்த உடனே கண்ணு வழியா செலவு. இப்ப மூக்குல வழியா வாசனை போகல, ஒரு மல்லிகைப்பூ எடுத்து மூக்கு கிட்ட கொண்டு வந்த உடனே மூக்கு வழியா செலவாக, நாக்கு வழியா இப்ப செலவாகல, ஒரு உணவு சுவைய நாக்குல வச்ச உடனே சுவையா செலவாக, தோல் வழியா சாதாரணமா 1 யூனிட் தான் போயிட்டு இருக்குது, அப்படி காற்று வீசுது, கையை தொடுறீங்க, துணி போடுறீங்க, உடனே செலவாக. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உடலுக்கு வெளியில பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேன், அதுலயும் காந்தம் கரையும். எல்லாம் காந்தத்துல ஆனது தானே, விண்ணால ஆனது தானே. விண்ணு கரையும், விண்ணு கரைஞ்சா காந்தம், அந்த காந்தத்துக்கு பெயர் வான்காந்தம். இந்த வான்காந்த அலை உங்க ஜீவகாந்தத்துல வந்து மோதின உடனே உங்க ஜீவகாந்தம் எந்த அளவுல வான்காந்தம் வந்து மோதிச்சோ, எத்தனை யூனிட் மோதிச்சோ அத்தனை யூனிட்டுக்கு உங்க காந்த சக்தி வெளியேறுகிறது. இது உங்களுக்கு ஜீவகாந்த செலவு. இந்த செலவை உங்க ஜீவகாந்தத்துக்குள்ள இருக்கு பாருங்க அறிவு, அது உணருது. அப்படி உணரும் போது இந்த அறிவுக்கு அந்த ஜீவகாந்த உணர்வு, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா இன்பமா இருக்கு. நான் சொன்னல, ரசம் சாப்பிட்டீங்க, உப்பு புளிக்காரம் சரியா இல்ல, வைக்கல, அது துன்பமா இருக்கு இல்லீங்களா? அல்லது ரசம் வேணும்னு நினைச்சீங்க, ரசம் தீர்ந்து போயிடுச்சுன்னா இப்ப துன்பமா இருக்கு மனசுக்கு. இல்ல இன்னொன்னு நல்லா டேஸ்ட், நல்லா சுவையா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு. இப்ப ரசம் ரொம்ப காரம், மிளகு நிறைய போட்டார், காரம் பிச்சுது, ஐயோ நாக்கு தாங்கல, நாக்கு ஒரு மாதிரி பண்ணிச்சு, துன்பமா. இப்ப துன்பமா ஃபீல் பண்ணுது. அதே மாதிரி இப்ப பாருங்க, துன்ப உணர்வு, மன துன்பம்னா என்ன, உடல் துன்பம்னா என்ன? இங்க ஆசைப்படுற மாதிரி சுவை கிடைக்கலன்னா மன துன்பம். சுவை கிடைச்சது, அதை அனுபவிக்கும் போது உறுப்புல வலிக்குது, இங்க உள்ள அணு அடுக்கு சீர்குலைஞ்சு போய் அங்க ஒரு வலி வருது, அப்ப துன்பமா இருக்கு. இன்னொன்னு இருக்குதுங்க, அது நல்ல சுவையா தான் இருக்குது, நல்லா சாப்பிட்டீங்க, என்ன ஆகி போச்சு, தேவைக்கு மீதியா சாப்பிட்டு, அப்போ உணவு ஜீரணம் ஆக மாட்டேங்குது. அதை கழிவா வெளியேற்றுறதுக்கு உங்க உடம்புல இருக்கிற உயிர் சக்தி செலவாகும். அப்ப என்ன ஆகும்னா, கழிவை வெளியேற்றுறதுக்கு அந்த செலவு போச்சுன்னா, அப்ப உணவு சத்துக்களை பிரிச்சு எடுக்கணும்ல, அந்த வேலை செய்யாது, அதுக்கு சக்தி குறைஞ்சிரும். உடலெல்லாம் இயக்கணும் இல்ல, உறுப்புகள் இல்ல, அந்த வேலை ஒழுங்கா நடக்காது. இப்பதான் அதுக்கு பேரு நோய். புரிஞ்சுதா? இப்ப ஒரு துன்பம் வந்துடுச்சு, நோய் துன்பம். இப்ப சொல்லுங்க, இந்த மன இயக்கத்துல தாங்க மனசுக்கு துன்பமா இருக்குது, உடலுக்கு துன்பமா இருக்குது, உடலுக்கு இன்பமா இருக்குது, மனசுக்கு இன்பமா இருக்குது. அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, இந்த ஜீவகாந்தம்ங்கிற உயிர் சக்தி உங்க உடல் ஜீரணம், உங்க கருவிகள் எல்லாம் இயங்கணும், ஜீரணம் நடக்கணும், சத்துக்களை உள்வாங்கணும், கழிவுகளை வெளியேற்றணும். அதுக்கு போக மிச்சமா இருக்கிற காந்த சக்திய நீங்க அந்த வேகம் இல்லாம, அந்த தோல், நாக்கு, மூக்கு, கண், காதுகள்ல உள்ள செல்களுக்கு ஊறு விளைவிக்காத வகையில செலவு செஞ்சுட்டா அது இன்பம். அதிகமா செலவு பண்ணிட்டீங்க,
இருப்பு குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தமா, நீங்க செலவு பண்ணல, நீங்கள் கழிக்கவில்லை, அழித்திருக்கிறீர்கள். மிச்சமா இருக்கிறது அழித்தல். மிச்சம் வைக்காம இருக்கிறதையே குறைஞ்சு போச்சுன்னா அழித்தல். இப்ப நம்ம மாதமானா நமக்கு ஒரு வருமானம் இருக்குது, அவ்வப்போது கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறோம். தீபாவளிக்கு ஒரு 10,000 ரூபாய் மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, தீபாவளி கொண்டாடுறீங்க. மிச்சம் தானே செலவாகுது, ஜாலியா செலவு பண்ணலாமல்ல, இன்பமா இருக்கும். ஆனா ஒன்னும் மிச்சப்படுத்தி வைக்கல. ஏதோ 2,000 ரூபாய் வச்சிருக்கிறீங்க, ஆனா 5,000 ரூபாய் வேணும். அப்ப இந்த மாத வருமானத்துல ஒரு 3,000 ரூபாய சேர்த்து செலவு பண்ணிட்டீங்க. அப்ப இந்த மாதாந்திர செலவுக்கு என்ன ஆயிடும், அங்கதான் துன்பம் வரும். இது மாதிரிதான் நமக்கு இதைத்தான் மதுரை சொல்றாங்க, ஜீவகாந்த சக்திய மிச்சத்தை கழித்தால் இன்பம், அழித்தால் துன்பம். ஒண்ணு உடல் செல்கள் தாங்கணும், இன்னொன்னு உடல் தாங்கணும். செல்கள், உறுப்புகள்ல உள்ள செல்கள், தோல், நாக்கு, மூக்கு, கண், காதுகளில் உள்ள செல்கள் தாங்கலன்னா அங்கே ஒரு துன்பம் வரும். இப்ப இரவு நேரம் போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு கார் வருது, ஹெட்லைட் கண்ணுல அடிக்குது, பலார்னு கண்ணு வலிக்குது இல்ல, ஒரு ஓசை பட்டான்னு ஒரு பட்டாசு வெடிக்குது, காது வலிக்குது இல்ல. அதே மாதிரி நாக்குல இந்த சுவை, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் அதிகமா போச்சுன்னா எரியும், தோல்ல எரியும். மூக்குல சில வாசனை உறுத்தும், ஐயோ மூக்கு அரிக்குது. புரியுதா? அப்ப இது கூட ஒரு துன்பம் தான். இந்த மாதிரி இப்ப தெரிஞ்சு போச்சுங்க. இதான் மனம்னா என்ன தெரிஞ்சு போச்சுல. மனம்னா உணர்வுன்னா என்ன, இன்ப துன்பம்னா என்ன, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுதான் மனம். இன்னும் இப்ப நல்ல தெளிவா புரிஞ்சு போச்சா? வாழ்க வளம்.